சரி, அடுத்ததா வருவோம். அந்த 4 சின்ன பசங்க மைனஸ் இந்தியன் லா படி அதை எடுக்கக்கூடாது, அந்த ஃபோட்டோஸை காட்டக்கூடாது. 2வது, இதே இந்தியன் லா படி வயலன்ஸ் வீடியோ சர்க்குலேட் பண்ணக்கூடாது. பிளர் பண்ணி தான் சர்க்குலேட் பண்ணணும். மெயின் ஸ்ட்ரீமே அதை பிளர் பண்ணியோ இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீமே அப்படிதான் பண்ணும். அப்படி இருக்கும்போது சமூக வலைதளங்களில் வெற்ற வீடியோக்கள் போச்சுன்னா இந்த சமூகம் என்ன ஆகும்? அறிவு வேணா, சோத்தை திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களான்னு வேற யாராவது கேட்கக்கூடாது. நான் கேட்க மாட்டேன், வேற யாராவது கேட்டக்கூடாது. அதனால அதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அதனால இது வயலண்ட் வீடியோ. நிறைய பேர் கேட்குறான், வெட்டு வாங்கினவன் வந்து உன்னோட வீட்டில் இருக்க ஒருத்தனா இருந்தா நீ இப்படி பேசுவியாடான்னு என்ன கேட்குறான். சரிடா, இது ஒரு எமோஷ்னலான ஒரு கேள்விதான். என் வெட்டு வாங்கினவன் என் அண்ணனாவோ இல்லை என் தம்பியாவோ இருக்கான், நான் அந்த இடத்துல எப்படி இருப்பேன்? சரி, இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். வெட்டுனவன் உன்னோட தம்பியா இருக்கான், என்னடா பண்ணுவ? வெட்டுனவன் உன்னோட தம்பியா இருக்கான், என்ன செய்வ? உன் அம்மா என்ன செய்வாங்க? காவல், ஐயா என் பையன் தெரியாம பண்ணிட்டான் ஐயா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன், நான் ஊரை விட்டே போயிடுறேன் ஐயா, இனிமே எந்த தப்புக்கும் போக மாட்டான். ஏன்னா அந்த அம்மா போய் நிற்பாங்கல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா எத்தனை பேர் குற்றவாளி ஆயிருக்காங்க, எத்தனை பேருடைய அம்மா பெற்றோர்கள் எல்லாரும் காவல் நிலையத்தில் போய் இந்த ஒரு தடவை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டான்னு கெஞ்சி இருக்கிறாங்க. அப்ப நீ எமோஷனலா இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்க்கணும்ல. ஆனா சட்டம் அப்படி பார்க்காது. சட்டம் சமமாகத்தான் பார்க்கும், அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கும். ஆனா அதே நேரத்துல அவனுடைய வாழ்க்கை மீதும் இந்த சட்டத்துக்கு அக்கறை இருக்கு. நீ தப்பு செஞ்சுட்ட, அதுக்கு நீ குற்றத்தை நீ தண்டனை அனுபவிக்கணும். ஆனா உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்காது. அந்த தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை நீ போய் வாழணும்னா இந்த சமூகம் உன்னை வந்து அடையாளம் கண்டறக்கூடாது. நீ வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு நாளைக்கு ஒன்று யாரும் சொல்லி காட்டக்கூடாதுங்கிறதுல அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோட தான் இந்த வீடியோவை நீக்கணும்னு அந்த கடிதத்தில் அவங்க மெயினாக மென்ஷன் பண்றாங்க.